ஹாய், திஸ் இஸ் ஜீவா. வெல்கம் டு தமிழ்நாடு ட்ரேடிங் அகாடமி. இந்த வீக் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீக். ஜனவரி லாஸ்ட் அண்ட் February 1st. இந்த வீக் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் இந்தியா வீக் ஷூட் அப் ஆகிற மாதிரி இருக்குது. ஆப்ஷன் ப்ரீமியம் ஐவி கால் ஆப்ஷன் சைடு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஃபோர்த் வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி மிட் கேப் அனலைஸ் அண்ட் லெவல்ஸ் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இது என்னோட டெலிகிராம் சேனல், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கமெண்ட் செக்ஷன்லையும் பின் பண்ணுறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்தியா விக்ஸ் பார்க்கலாம். இந்தியா விக்ஸ் வந்து மல்டிபிள் டைம் 15.50 டச் பண்ணியிருக்கு. இன்கேஸ் 15.50 பிரேக் ஆச்சு அப்படின்னா 17 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து இந்தியா விக்ஸ் ஒன்ஸ் 15க்கு அபோவ் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா மார்க்கெட்டில் ஆப்ஷன் ப்ரீமியம் மோர் வால்டிலிட்டியாக இருக்கும். பிக்னஸாக இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். இந்த லாஸ்ட் 3 o'clock அப்புறம் இந்தியா விக்ஸ் வந்து இந்த கிராஷ் ஆனதுக்கான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் தேர்ஸ்டே நிஃப்டி பேங்க் நிஃப்டி லாஸ்ட் 3 o'clock கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு ஷார்ட் கவரிங் நடந்திருக்கு. பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஸ்பாட்டில் 500 பாயிண்ட்ஸ் மூவ் இருக்குது. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஸ்பாட்டில் ஒரு 140 பாயிண்ட்ஸ் மூவ் இருக்குது. ப்ரீமியமை செக் பண்ணிங்க அப்படின்னா லாஸ்ட் ப்ரீமியம் எரேஸ் ஆகிருக்கும். பட் இப்போ இந்த கரண்ட் வீக்கான ப்ரீமியம் எடுத்து பார்த்தாவே 300 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் ஒரு 40 to 50 பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நான் என்ன ரீசனுக்காக இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா மார்க்கெட் வந்து முதல்ல ஒரு 1.5 years முன்னாடி வந்து ஒரு 15,000 ரேஞ்சில் இருக்கும்போது நிஃப்டியோட பெர் டேக் மூவ் வந்து 150 பாயிண்ட்ஸ் மூவ் இருக்கும். இப்போது நிஃப்டியோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 21,500 இருக்குது. இன்ட்டு ஒரு 2% போட்டிங்க அப்படின்னா 430 பாயிண்ட்ஸ், ரவுண்டாக 400 பாயிண்ட்ஸ் ஒரு நாளைக்கு நிஃப்டி அப்சைட் டவுன் சைட் மூவ் ஆகிற அளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. இப்போ இந்த மாதிரி கேப்பபிலிட்டி இருக்கும்போது நீங்கள் பெர் டேக்கு ஓப்பன் ஆகும்போது அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எங்கே இருக்குது, வேல்யூ எவ்வளோ இருக்குது, கால் ஆப்ஷன் சைடில் இன்க்ரீஸ் இருக்கா, புட் ஆப்ஷன் சைடில் டிக்ரீஸ் இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம லாஸ்ட் வீக் நம்ம சொன்னோம் ஆப்ஷன் ப்ரீமியமில் பேங்க் நிஃப்டியில் நார்மலாக ஜனவரி 1st அண்ட் 2nd வீக்லாம் பார்த்தீங்கன்னா மண்டே அன்றைக்கி ஓப்பன் ஆகும்போது 600 620 லெவலில் இருக்கும். லாஸ்ட் வீக் மட்டும் எக்ஸ்பெஷலி 1200 பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அதை நம்ம இன்டிமேட் பண்ணோம், பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள், மோர் வால்டிலிட்டியாக இருக்கும். சேம் இந்த வீக் பார்த்தீங்கன்னா ஒரு 750 ரேஞ்சில் இருக்குது. மார்க்கெட் க்ளோஸ் ஆன இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 44,950 900 எபோவில் இருக்குது. அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 45,200 இருக்குது. 383 373 ஆட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் 750 சம்திங் வருதுன்னு நினைக்கிறேன். 383 + 373 ஒரு 750 பாயிண்ட்ஸ் வருது. இப்போ பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் 1,200 பாயிண்ட்ஸ் அப்சைட் டவுன் சைட் மூவ் ஆகிறதுக்கு கேப்பபிலிட்டி பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த வீக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்டு எந்த ப்ரீமியமை ஆப்ஷன் செயினில் போனீங்கன்னா எந்த ப்ரீமியமில் அட் த மணி ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்குது, அதோட வேல்யூ எவ்வளோ, அதோட டெல்டா வேல்யூ எவ்வளோன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். செகண்ட், இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், பிகினர்ஸாக இருந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்தே ஸ்பாட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு சைடு கால் ஆப்ஷன், ஒரு சைடு புட் ஆப்ஷன், ஒரு சைடு நிஃப்டி ஃபியூச்சர் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி ஒரு இண்டெக்ஸ்க்கு எப்படி ட்ரேட் பண்ணும்போது ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வின்னிங் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக வரும். ஒரு பாஸ்ட் 5 years 7 years பிஃபோர் நாங்கள் ட்ரேட் பண்ணும்போது என்ன நிஃப்டி ஸ்பாட்டை மட்டும் பார்த்து ட்ரேட் பண்ணோம். இப்பயும் அப்படி நிறைய பேர் ட்ரேட் பண்ணுறாங்க. அது தப்புன்னு நான் சொல்லவே இல்லை, கரெக்டு தான். பட் இப்படி ட்ரேட் பண்ணால் வின்னிங் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி. அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து அப்போ இருந்த வால்யூம் பேஸ் வேறு, இப்போ மார்க்கெட்டில் இருக்க வால்யூம் பேஸ் வேறு. அப்போ இருந்த நிஃப்டி லெவல்ஸ் வேறு, இப்போ இருக்க நிஃப்டி லெவல்ஸ் வேறு. அதுக்கு தகுந்த மாதிரி நிஃப்டி ஸ்பாட்டை மட்டுமே வச்சுட்டு ஆப்ஷன் ப்ரீமியம் பிளைண்டாக பார்க்காம ஏதோ ஒரு ப்ரைஸில் என்ட்ரி எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து நிஃப்டி ஸ்பாட்டு, இது 21,400 கால் ஆப்ஷன் ப்ரீமியம். இது வந்து 950 கேண்டில். இங்கே நான் மேலே வைக்கிறேன் பாருங்கள், 950 கேண்டில் 240 rupees இருக்குது. இங்கே 950 கேண்டில் 21,400 ஹையில் இருக்குது. இப்போது இந்த ப்ரீமியம் வந்து ஒருத்தர் ட்ரேட் பண்ணுறாரு, நிஃப்டி ஆப்ஷனை பார்க்காம ட்ரேட் பண்ணுறாரு அப்படின்னா நிஃப்டி ஒரு லோ போட்டதுக்கப்புறம் ஒரு புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் ஹெவியாக நல்லா ஃபார்ம் ஆகிருக்கு. இவ்வளோ பெரிய புல்லிஷ் கேண்டில் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஓகே நிஃப்டி வந்து என்ட்ரி எடுக்கலாம், இதை ஸ்டாப் லாஸாக போடலான்னு சொல்லி என்ட்ரி எடுத்தவங்க எல்லாத்துக்குமே ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். இன்கேஸ் இல்லை நிஃப்டி டே லோ வரைக்கும் க்ளோஸ் ஆச்சுன்னா நம்ம கால் ஆப்ஷன் ப்ரீமியம் கொடுத்துடலான்னு சில பேர் வெயிட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கவங்களுக்கு பாருங்க ப்ரீமியம் அப்படியே டிகே 240 ஆல்மோஸ்ட்
150K வந்துச்சு. ஆல்மோஸ்ட் 90 பாயிண்ட்ஸ் ட்ராப் ஆயிடுச்சு. எண்ட் ஆஃப் த டேல 3 ஓ கிளாக் அப்புறம் ஷார்ட் கவரிங் நடந்ததுக்கப்புறம் ஒரு 50 பாயிண்ட்ஸ் ரெக்கவரி ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணி நோட் பண்ணிங்கன்னா தெரியும். டைம் வேல்யூன்னு சொல்கிறது இதுதான். மார்னிங் 9:50 கேண்டில் டச் ஆகும்போது 9:50 கேண்டில் டச் ஆகும்போது ப்ரைஸ் 240 இருந்துச்சு. எகைன் 11:30க்கு 1 ஹவரில் எகை 1.5 ஹவர்ஸில் எகைன் டச் ஆகும்போது எகைன் 240 டச் பண்ணியிருக்கு அந்த ப்ரைஸ் டச் பண்ணும் போது. பட் ஆஃப்டர் ஒரு 2.5 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் திருப்பியும் அந்த 240 டச் பண்ணிருச்சு. ஸ்பாட்டு 21,400 டச் பண்ணிச்சு. பட் ஆனால் ப்ரீமியம் பாருங்கள் அந்த 240 டச் பண்ணியிருக்காது. 200 இருக்கு. இதுதான் ப்ரீமியமோட டைம் வேல்யூ டிகேன்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு ரீசன் டே லோ பிரேக் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கீங்கன்னா டே லோ பிரேக் ஆகலனாலும் இங்கே ப்ரீமியம் டிகே ஆயிரும். செகண்ட், நீங்கள் எடுத்தப்போ இந்த வேல்யூ இருக்குது, மார்க்கெட் கரெக்டாக 21,400 வரப்போது நம்மளுக்கும் ப்ரைஸ் 240 வந்துடும் வெயிட் பண்ணாலும் அந்த ப்ரைஸ் வராது. அதனால தான் சொல்கிறது ஸ்பாட்டையும் ஆப்ஷனையும் கேல்குலேட் பண்ணி அட் த மணியில் ட்ரேட் பண்ணணுமா ஐடிஎம்மில் ட்ரேட் பண்ணணுமா அதை பார்த்துட்டு என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எங்கே பண்ணணுங்கிறது நீங்கள் ட்ரேட் பண்ணணும். இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நிஃப்டி ஸ்பாட்டுங்கிறது ரோட் மேப் மாதிரி, நிஃப்டி ஆப்ஷன் ப்ரீமியம் 21,400 450 500ங்கிறது பஸ் மாதிரி. எந்த பஸ்ஸில் ஏறணும், எந்த பஸ்ஸில் கரெக்டாக என்ட்ரி எடுத்து எங்கே எக்ஸிட் இறங்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக நீங்கள் தான் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணணும். இப்படி ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வின்னிங் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதே மாதிரி வீக்லி அட் த மணி ப்ரீமியம் எக்ஸ்பைரி ஆனாக்கு நெக்ஸ்ட் டே ஓப்பன் பண்ணி பாருங்கள், டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு வீக் பார்த்தீங்கன்னா 340 ரேஞ்சில் இருக்கும். அடுத்த நார்மலாக ஒரு நிஃப்டி ஒரு ரேஞ்சுக்குள்ளே வரும்போது நிஃப்டியோட அடுத்த மணி ப்ரீமியமே ஒரு 220 தான் இருக்கும். ஐவி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஆப்ஷன் ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா ஐவிஐ புட் ஆப்ஷன் சைடு வெறும் 16 17 13 இருக்குது. எப்போவுமே புட் ஆப்ஷன் சைடில் ஐவிஐ இன்க்ரீஸாக இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தேர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீக் எக்ஸ்பைரியில் கால் ஆப்ஷன் சைடு ஐவி பார்த்தீங்க அப்படின்னா 20 19 18 17 கால் ஆப்ஷன் சைடு ப்ரீமியம் ஐவி இன்க்ரீஸில் இருக்குது. சேம் ஆஸ் யூஷுவல் பேங்க் நிஃப்டி கால் ஆப்ஷன் சைடு ப்ரீமியம் பார்த்தீங்க அப்படின்னா 26 எபோவில் இருக்குது. 26 25 24 22 இருக்குது. புட் ஆப்ஷன் சைடு பார்த்தீங்கன்னா வெறும் 12 13 14 15 இருக்குது. எனி டைம் புட் ஆப்ஷன் சைடு ஐவி இன்க்ரீஸ் ஆகி புட் ஆப்ஷன் சைடு ப்ரீமியம் ஷூட் அப் ஆகலாம். அதனால் வெயிட் பண்ணி மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் கிடச்சதுக்கப்புறம் எடுத்து ட்ரேட் பண்ணுங்க. இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா February 1 யூஎஸ் ஃபெட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அனௌன்ஸ்மெண்ட். அது வந்து February 1 மார்னிங் 12:30 AM வரும். ப்ரீவியஸாக இருந்தது வந்து 5.5%. ஃபார்காஸ்ட்டுங்கிறது முன்கூட்டியே நம்ம எவ்வளோ இருந்தால் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது, அதுவும் 5.5%. 1 o'clock அப்புறம் ஃபெட் சேர்மன் பேசுவார். அது ஃபெட் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ்னு வருது. அது 1 AM நடக்கும். யூஎஸ் மார்க்கெட் வால்டிலிட்டியாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி மார்க்கெட் மார்னிங் கேப் அப் கேப் டவுன் நடக்கும். செகண்ட் February 1 பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. பட்ஜெட் அப்போ உங்களுக்கு நல்லாவே தெரியும் மார்க்கெட் ஹெவி வால்டிலிட்டியில் இருக்கும். இந்தியா ஜிஎஸ்டி கலெக்ஷன் அண்ட் ஆட்டோ சேல்ஸ் டேட்டா வருது. 7 PM ஆஃப்டர் மார்க்கெட் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா யூஎஸ் ஜாப்லெஸ் கிளைம் டேட்டா வருது. யூஎஸ் எம்ப்ளாய்மெண்ட் கிளைம் அதுதான் 7 PMக்கு வருது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 8:30க்கு ஐஎஸ்எம் மேனுஃபேக்சரிங் பிஎம்ஐ டேட்டா வருது. ஃபஸ்ட்டு இப்போ நிஃப்டியோட பார்டர் லெவல் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் இன்ட்ராடே லெவல் சொல்கிறேன். ஃபஸ்ட் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் டெக்னிக்கலாக பேரிஷில் இருக்குது. 21,500 எபோவ் சஸ்டெயின் ஆச்சுன்னா 600 700 21,800 வரைக்கும் இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் போகிற வரைக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் டவுன் சைடில் பிரேக் ஆச்சு அப்படின்னா 21,750 21,000 ரவுண்ட் நம்பர், பட் ஆனால் 21,950 சப்போர்ட் எடுக்கணும் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்கேஸ் அதுவும் பிரேக் ஆகுதுன்னா 21,840 சப்போர்ட் எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நிஃப்டி பொறுத்த வரைக்கும் இந்த வீக் வந்து ஒரு பார்டர் ரேஞ்சில் இருக்குது. அதனால் நிஃப்டியில் வெயிட் பண்ணி மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்க. ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா 21,500 சப்போர்ட் ஆக்ட் ஆகிட்டு இருந்துச்சு மல்டிபிள் டைம். ஒன்ஸ் சப்போர்ட்டை கேப் டவுனில் பிரேக் ஆச்சு அது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகுதும். எப்போதுமே ஒரு சப்போர்ட்டை பிரேக் ஆகுதுன்னா அது ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். எகைன் கேப் அப்பில் வச்சோடனே சஸ்டெயின் ஆகிட்டுருச்சு, எகைன் பிரேக் டவுன் ஆகி இப்போ அந்த லெவலுக்கு மேலே சஸ்டெயின் பண்ண முடியாமல் இருக்குது. 21,516 எபோ இருந்துச்சு அப்படின்னா கன்சால்டேஷன் ஆகும்போது அந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட்
அழகாக ஃபோக்கஸ் பண்ணலாம். இது இந்த வீக்கில் எப்போ நடந்தாலும். அதுக்கு கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணி புட் ஆப்ஷன் சைடில் பேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதான்னு பார்க்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வச்சுருக்கேன். 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் 2 டைப்பில் பார்க்கலாம். டெக்னிக்கலாக பார்க்கணும் அப்படின்னா இது ஒரு பேரிஸ் ஃப்ளாகாகவும் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா பேரிஸ் பீனட்னு இருக்குது, இந்த பேட்டர்ன் படியும் பார்க்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காட்டணும் அப்படின்னா மார்க்கெட் மேலேருந்து பேரிஷாக வந்திருக்கு. இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிவிட்டு எகைன் பிரேக் டவுன் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேரிஸ் ஃப்ளாகாக பார்க்குறீங்க அப்படின்னா மேலேருந்து ஃபாலோ ஆகிட்டு வரும், ஒரு ஃப்ளாக் மாதிரி கிரியேட் ஆகி ஒன்ஸ் பிரேக் டவுன் நடக்கும், எகைன் ரீடெஸ்ட் பண்ணும். இதுதான் நீங்கள் ரீடெஸ்டான்னு கன்சிடர் பண்ணி இங்கே தான் ஒரு ரெட் கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது உங்களோட என்ட்ரியாக இருக்கணும். இதுதான் ரீடெஸ்ட்டாக கன்சிடர் பண்ணி அதுக்கு ரெட் கேண்டிலுக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வந்து அழகாக ஒரு ட்ரேட் பண்ணணும். இந்த மாதிரி பேரிஸ் ஃப்ளாக், பேரிஸ் மின்னட் பேட்டர்ன் எது வேணால் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் லோயர் டைம் ஃப்ரேமில் 21,400 மார்க்கெட் நாளைக்கு ஃப்ளாட்டாவோ கேப் அப்லேயே ஓப்பன் பண்ணால் இம்மிடியேட்டாக ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள். இம்மிடியேட்டாக 21,420 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, 500 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இன்கேஸ் மார்க்கெட் 400 லெவலுக்கு மேலே சப்ஸ்டெயின் ஆகிட்டு எகைன் பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த 500 லெவல் வரைக்கும் ஒரு மினிமம் எஸ்எல் வச்சுட்டு கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். இந்த இன்பிட்வீன் ரேஞ்சில் ட்ரேட் நடக்கும்போது ட்ரேடை அவாய்ட் பண்ணிடுங்க. பிகாஸ் மார்க்கெட் வால்டேலிட்டியாக இருந்து எஸ்எல் என்டிங் ஈஸியாக நடக்கும். 20 பாயிண்ட்ஸ் இல்லை 25 பாயிண்ட்ஸ் போட்டாலும் எஸ்எல் என்டிங் ஈஸியாக நடக்கும். அதுக்கு வெயிட் பண்ணி 21,300 இப்படி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் ஆகிட்டு 21,300 கீழே பிரேக் டவுன் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணும்போது ஒரு என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு 100 பாயிண்ட்ஸ் மொமெண்டம் 21,200 வரைக்கும் ஒரு ஸ்கேல்ப் ட்ரேட் பண்ணலாம் புட் ஆப்ஷன் சைடு. நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பேட்டர்ன் கன்ஃபர்மேஷனோ இல்லை கேண்டில் ஸ்டிக்ஸ் கன்ஃபர்மேஷனோ இல்லை ப்ரைஸ் செக்ஷன் பேஸ் பண்ணியோ ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஸ்டாப் லாஸ் அண்ட் ஆகாது. பிளைண்டாக மார்க்கெட் மேலே போகணும்னு சொன்னாங்க கீழே போகணும்னு சொன்னாங்க ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணாலும் உங்களோட சைக்காலஜி எஃபெக்ட் ஆகாது. இன்கேஸ் 21,400 ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் ஆகிட்டு இங்கே சப்ஸ்டெயின் ஆகுது அப்படின்னாலும் ஒரு மினிமமாக ஒரு ட்ரேடில் ஒரு கால் ஆப்ஷன் சைட் ட்ரேட் 21,480 500 வரைக்கும் ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்பிட்வீனில் ட்ரேட் நடந்தால் ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் கேப் அப்போ கேப் டவுனாக வச்சா வெயிட் பண்ணி தான் ட்ரேட் பண்ணணும். ஒன்ஸ் இந்த லெவலில் கிராஸ் பண்ணணும் ஆர் இந்த 250 லெவல் கீழே கிராஸ் பண்ணணும். அப்போ தான் ஒரு பெரிய மொமெண்டம் நம்மளுக்கு நிஃப்டியில் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு பிக் மொமெண்டம் ஒரு ட்ரேட் பண்ணால் போதும், நீங்கள் ஈஸியாக 40 to 45 பாயிண்ட்ஸ் ஈஸியாக கேட்ச் பண்ண முடியும். இன்பிட்வீனில் ட்ரேட் நடக்கும்போது ஜஸ்ட் ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் பிடிக்க போகிறதுக்கு ஒரு 20 பாயிண்ட்ஸ் எஸ்எல் ஹண்டிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி ட்ரேட் பண்ணாவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிப்னாசி ரீசன்ட் டாப் டு ரீசன்ட் பாட்டம் போட்டிருக்கேன். ஃபிப்னாசி லெவல் பார்த்தாலும் நான் சொன்னேன் அந்த 21,518 தான் 516 சொன்னேன், 21,518 இந்த லெவலில் வந்துட்டு மேபி ரிஜெக்ட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் வெயிட் பண்ணி இந்த லெவலுக்கு மேலே ஃபோக்கஸ் ஆனால் கால் ஆப்ஷன் சைட் ட்ரேட், இந்த லெவலுக்கு மேலே சப்ஸ்டெயின் பண்ண முடியாமல் பெரிஸ்னஸ் காட்டுதுன்னா ஒரு புட் ஆப்ஷன் சைட் ட்ரேட் எடுத்துகிட்டு இந்த லோ வரைக்கும், இது பிரேக் ஆச்சுன்னா இந்த லோ வரைக்கும் அழகாக ஒரு புட் ஆப்ஷன் சைட் ட்ரேட் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணலாம். பெர் டேக்கு ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா 1 or 2 ட்ரேட் தான் கிடைக்கும். அந்த 1 or 2 ட்ரேடை ஈஸியாக கேட்ச் பண்ணிங்கன்னா அழகாக ஒரு லாட்டுக்கே ஆல்மோஸ்ட் 2,000 rupees ப்ராஃபிட் பண்ண முடியும். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்டர் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அப் சைடில் 46,000 வரைக்கும் இருக்குது, 46,150 வரைக்கும் இருக்குது. டவுன் சைடில் பார்த்தீங்கன்னா 44,400 கீழே பிரேக் ஆச்சு அப்படின்னா 43,783 வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, பேங்க் நிஃப்டி ஈஸியாக 800 to 900 பாயிண்ட்ஸ் மூவ் ஆகிறதுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. லோயர் டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் சேம் அதே மாதிரி பெரிஸ் பேட்டர்ன். இப்போ இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே சப்போர்ட் மல்டிபிள் டைம் 21,400 சப்போர்ட் எடுத்துகிட்டு எகைன் பிரேக் ஆகிருக்கு. வெயிட் பண்ணுங்கள், 45,200 இந்த லெவலுக்குள்ளே ட்ரேட் ஆகிற வரைக்கும் பிரேக் அவுட் ஆனதுக்கு ரீடெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த லெவலில் கன்சல்டேஷன் ஆகிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இந்த லெவலுக்கு மேலே க்ளோசிங் வரும்போது ரீடெஸ்ட்டில் ஒரு என்ட்ரி எடுத்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட்ஸ்
45,400 45,480 வரைக்கும் அழகாக ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேடு ஃபோக்கஸ் பண்ணலாம். புட் ஆப்ஷன் ட்ரேடு பொறுத்த வரைக்கும் இன்கேஸ் ரெசிஸ்டன்ஸ் 45,500ல் சப்ஸ்டெயின் பண்ண முடியாமல் ரிஜெக்ட் ஆகுதுன்னா இங்கே நீங்கள் புட் ஆப்ஷன் சைடு மார்க்கெட் சினாரியோ பார்த்துட்டு ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் எகைன் இந்த 44,400 பிலோ போகும்போது ஒரு புட் ஆப்ஷன் ட்ரேட் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா அழகாக ஒரு மொமெண்டம் கேட்ச் பண்ணலாம். இந்த இன்பிட்வீன் ரேஞ்சில் நடக்கும்போது ட்ரேட் எடுத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வால்டிலிட்டியில் இருக்கும். இன்கேஸ் பிரேக் ஆனாலும் வெயிட் பண்ணுங்கள், ரீடெஸ்ட்மெண்ட்டில் தான் எடுக்கணும். பிரேக் ஆகுதுன்னு இப்போ என்ட்ரி எடுத்திங்கன்னா எஸ்எல் என்டிங் நடந்துடும். வெயிட் பண்ணி ரீடெஸ்ட் ஆகுதா, இந்த இடத்துல திருப்பி மல்டிபிள் டைம் ரிஜெக்ஷன் ஆன இடம் எகைன் 3 டைம் ரிஜெக்ஷன் ஆகிட்டு 4th டைம் பிரேக் ஆகும்போது எடுத்திங்கன்னா அழகாக ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். 45,200 எபோவ் 3 டைம் ரிஜெக்ஷன் ஆகிருக்கு. 4th டைம் பிரேக் ஆகி ரீடெஸ்ட் பண்ணும்போது ஒரு கால் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். இன்கேஸ் கேப் அப்போ இன்கேஸ் அந்த ட்ரேட் மிஸ் பண்ணால் கூட 45,500ல் ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் டைம், செகண்ட், தேர்ட், 4th டைம் பிரேக் ஆகிருக்கு. 5th டைம் அந்த இடத்துல வந்து டெஸ்ட் பண்ணிவிட்டு எகைன் புட் ஆப்ஷன் சைடு வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த மாதிரி மார்க்கெட் ஐடென்டிஃபை பண்ணி எங்கே கால் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம், எங்கே புட் ஆப்ஷன் சைடு ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி இந்த வீக் ட்ரேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ரேண்டமாக ட்ரேட் பண்ணிங்கன்னா ஈஸியாக எஸ்எல்என்டிங் நடக்கும். 45,550 எபோவ் கிராஷ் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா 45,800. அங்கேயே சப்ஸ்டெயின் ஆகிட்டு எகைன் கிராஷ் ஆச்சுன்னா 45,625 வரைக்கும் போகிறதுக்கு பேங்க் நிஃப்டிக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நாளைக்கு மிட் கேப் எக்ஸ்பெரி. மிட் கேப் பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் லைனில் ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், தேர்ட் டைம், அப்சைட் ட்ரெண்ட் லைனில் ஃபஸ்ட் டைம், செகண்ட் டைம், இன் பிட்வீனில் இந்த 150 பாயிண்ட்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ட்ரேட் அவாய்ட் பண்ணுங்கள். 520 எபோவ் பிரேக் ஆகிட்டு ரீடெஸ்ட் பண்ணும்போது ஒரு ட்ரேட் எடுத்திங்கன்னா அழகாக ஒரு மொமெண்டம் ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணி கால் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். இன்கேஸ் 360 பிலோ பிரேக் ஆச்சுன்னா புட் ஆப்ஷன் சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அதர்வைஸ் ட்ரேட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. ப்ரீமியம் டீக்காகவும் சம்டைம்ஸ் இந்த ப்ரீமியம் ஷூட் அப் ஆகுதுன்னு என்ட்ரி எடுத்திங்கன்னா ப்ரீமியம் கன்சல்டேஷன் ஆகி க்ளோஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ நம்ம லெவல்ஸோடு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்டர்னில் தான் ஃபார்ம் ஆகிருக்கு. 10,300 360லாம் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். 10,360 to 10,460 இந்த 100 பாயிண்ட்ஸ் ரேஞ்சில் ட்ரேட் நடக்கும்போது ட்ரேட் எடுக்காதீங்க. வெயிட் பண்ணிவிட்டு எய்தர் பிரேக் அவுட் ஆர் பிரேக் டவுன் வெயிட் பண்ணி சான்ஸ் கன்ஃபார்மாக எக்ஸ்பெரி கன்ஃபார்மாக சான்ஸ் கிடைக்கும். அந்த சான்ஸில் மிட் கேப்பில் எக்ஸ்பெரி ட்ரேட் எடுத்திங்கன்னா அழகாக ஒரு மொமெண்டமை கேஷ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் பார்த்தீங்கன்னா 10,360 கிராஷ் பண்ணிச்சுன்னா 10,310, அதுவும் கிராஷ் பண்ணிச்சுன்னா 10,240 வரைக்கும். அப்சைடில் பார்த்தீங்கன்னா 520 எபோவ் சப்ஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா 580 640 லெவல்ஸ் வரைக்கும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ், 600 to 640 லெவல்ஸ் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். எனி டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.